வாங்க இன்றைக்கி ப்ரெட் எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மைதா இல்லைன்னா கோதுமை மாவு ஒரு 1/2 கிலோ, அதாவது 500 கிராம் எடுத்துங்க. ஈஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சர்க்கரை 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சால்ட்டு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன்னா அந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு தெரியும். வெந்நீர் வந்து கொஞ்சம் தேவை. வெந்நீர் எதுக்காகனா அந்த ஈஸ்ட்டும் கொஞ்சம் சேர்ப்போம். ஈஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் அதில் போடும்போது அந்த ஈஸ்ட் அதில் கரைஞ்சிரும். ஈஸ்ட்டு, பால், சர்க்கரை இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சிடுங்க. ஈஸ்ட் அதில் போட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அதுவே கரைஞ்சிரும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மாவு நல்லா சலிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு அதை வந்து இந்த பால் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நீங்கள் பிசைஞ்சு வச்சுக்கிறீங்க. நமக்கே தெரியும் மாவு பிசையும் போது எவ்வளோ அளவு தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பிசைஞ்சிட்டு அதை வந்து ஒரு 10 to 15 நிமிஷம் ஊற வைங்க. பிறகு மறுபடியும் அந்த 15 நிமிஷம் கழித்து அந்த மாவை நல்லா பிசைஞ்சிட்டு திரும்ப அந்த மாவை மறுபடியும் 1 மணி நேரத்துக்கு ஊற வைங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ஊறினதுக்கப்புறம் அந்த மாவை ப்ரெட் மாதிரி அப்படியே நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு சேஃப்க்கு கொண்டுட்டு வாங்க. நீங்கள் அடுப்பில் வச்சு செய்யணும் அப்படின்னாக்கா சுமார் ஒரு 180 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதில் வந்து ஹீட் பண்ணலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 25லேருந்து ஒரு 30 நிமிஷம் வச்சிங்கனாலே போதும். நீங்கள் அடுப்பில் வச்சு பண்ணும்போது அதே வந்து மைக்ரோவேவில் பண்ணுறீங்கன்னா அந்த ட்ரேயில் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பரப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் 350 டிகிரி ஃபாரன்ஹீட் அந்த அளவுக்கு ஹீட் இருக்கணும் அந்த அவனில். இது போல் நீங்கள் கரெக்டாக ப்ரெட்டை ரெடி பண்ணிவிடுங்க. ரெடி பண்ணிவிட்டு அந்த ட்ரே எடுத்து வெளியில் வைங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 to 15 நிமிஷத்தில் அது சில்லுன்னு ஆகிடும், அதாவது ஹீட்டை போயிடும். அதுக்கப்புறம் சூப்பரான ப்ரெட் நமக்கு ரெடி ஆகிடும். நீங்கள் சாண்ட்விச் சேர்த்துக்கலாம், ஜாம் சேர்த்துக்கலாம், பன்னீர், நீங்கள் என்னென்ன சாப்பிடணுமோ உங்கள் இஷ்டம் போல் சாப்பிடுங்க. ஓகே, தேங்க்யூ.